ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. நீட் 2026 முடிஞ்சிருச்சு. நீட் 2027க்கான ரிப்பீட்டர் பேட்சும் நிறைய இடத்துல ஆரம்பிச்சாச்சு. ஸ்பைரோலேயே 3 ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டோம். 4வது ஃபேஸ் கமிங் மண்டே ஆகஸ்ட் 3 ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் எல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நீட் 2027 ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டவுட் என்னென்ன சேஞ்சஸ்? ஏகப்பட்ட பிரச்சனை. நீட் 2024க்கு அப்புறமே நீட்டு பிரச்சனை தான். நீட் 2024 பேப்பர் லீக் ஆகி சுப்ரீம் கோர்ட் போய் அப்புறம் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணி அப்புறம் நீட் 2025 ஃபிசிக்ஸ் கஷ்டமாக போய் நீட் 2026 எக்ஸாம் நடந்து அது கேன்சல் ஆகி மறுபடியும் ரீநீட் எக்ஸாம் நடந்து அதுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு டிஎன்எம்பிபிஎஸ் மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் நிறைய காசிப்ஸ், கான்ட்ரவர்சிஸ், கான்ஸ்பைரசி ரிலேட்டட் டு நீட் 2027 இருக்குமா, கேன்சல் ஆகுமா? கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. ரெண்டாவது, என்ன மாதிரி நடக்கும்? நிறைய டவுட். ஏஜ் லிமிட் என்ன? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைனில் பென் பேப்பர் மோடு பேஸ்ட் டெஸ்ட்டா? இது மாதிரி நிறைய சிலபஸ் என்ன வேறையா? ஜேயு நீட்டு மெர்ஜ் ஆக போகுதா? இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ அதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறதா இந்த வீடியோ. நீங்கள் நீட் 2027 ஆஸ்பிரண்டாக இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில், பேரண்ட்ஸ் மனசில், நீட் 2027 எப்படி இருக்கும்? ஸோ இப்போ பேப்பர் லீக் ஆகிடுச்சு, டிரான்ஸ்பரன்சி இப்போது எஜுகேஷன் மினிஸ்டரே மாறிட்டார், உங்களுக்குலாம் தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது நீட் 2027 என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க? ஸோ நிறையா ரூமர்ஸாக, காசிப்ஸாக, கான்ஸ்பைரசியாக நிறைய போயிட்டு இருக்கு. பட் டெஃபினெட்லி தே வில் டேக் ஸ்டெப். என்டிஏ கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பாங்க. என்டிஏங்கிற ஒரு பாடி இருக்குமா? கண்டிப்பாக நீட் 2027 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே இருக்குமாங்கிறது வர கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ என்டிஏவை அவங்க கலைக்கிறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கு, டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அப்படி இருக்கும்போது நீட் 2027 எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் பாதிக்காத அளவுக்கு, எந்த மாணவரும் பாதிக்காத அளவுக்கு அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் 2027. ஸோ என்டிஏ தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கான ரூல்ஸ் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி நீட் 2027 சிபிடி மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் மைண்டில் இருக்கிற கொஸ்டின் நீட் 2027 என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்கிறது தான். ஸோ இந்த எக்ஸாமை ஃபேர்வே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டக்ட் பண்ணுறதுக்கும், ரெடியூஸ் பேப்பர் லீக் இஷ்யூஸ் அண்ட் மால் ப்ராக்டிசஸ் அண்ட் இன்க்ரீஸிங் செக்யூரிட்டி, எக்ஸாமினேஷனோட டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த நீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடி கிளியரான டிசிஷன் எடுப்பாங்க. அதில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் ஆர் த நியூ சேஞ்சஸ் இன் நீட் 26? அதில் மெயினாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நீட் அண்ட் ஜேஇ மெர்ஜ் ஆகிடுமா? நீட் இப்போ என்ன சொல்கிறாங்க நிறைய பேர், நீட்டும் ஜேஇக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரே எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீட் வேணுங்கிறவங்க பயாலஜி அடிஷ்னலாக இருக்கலாம், ஜேஇ வேணுங்கிறவங்க மேக்ஸ் அடிஷ்னலாக இருக்கலாம். இது ரூமர் தான், இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியே அந்த சேஞ்ச் வந்தாலும் நீட் 2027 வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப உரிக்கொள்ளிக்க வேண்டாம். அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் இன் செக்யூரிட்டி, அது கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். இதுக்கப்புறம் இந்தியாவில் நாட் ஓன்லி நீட், இந்தியாவில் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஹை ப்ரோட்டோக்கால் செக்யூரிட்டியோடு தான் நடக்கும். அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்பவே பாதிச்சிட்டாங்க. தெளிவாக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 100% நம்ம நம்பலாம். மூணாவது, ஏஜ் லிமிட்ஸ். இப்போ நீட்டுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ 2027 நம்பர் ஆஃப் அட்டம் பண்ணக்கூடிய ரீரிப்பீட்டர்ஸ்க்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குமானா 2027க்குள்ளே இந்த ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் தட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் நீட் 2028. அதனால் மெஜாரிட்டி படிக்கிறவங்க கண்டிப்பாக 2-3 அட்டம் அலோவ் பண்ணுவாங்க. நீட் 2027 ஏஜ் லிமிட் இப்போ தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் இன் நீட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நீட் 2027 மிக மிக குறைவு. ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் குறைக்கிறதுக்காக அந்த ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் தான் இருக்கும் இல்லையா, அது இன்னும் ஃபைனல் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் நீட் 2027 சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச்? எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின்ஸ், பயாலஜி 90 கொஸ்டின்ஸ், பாட்னி ஜுவாலஜியில் 45 கொஸ்டின்ஸ். சேம் பேட்டர்ன். ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் 4 மார்க், தப்பாக இருந்தால் -1 மார்க். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 45 கொஸ்டின்ஸ், 180 மார்க்ஸ். புட்டுதான் டோட்டலாக 180 கொஸ்டின், 720 மார்க்ஸ். நீட் 2027 ஈவன் இட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சேம் பேட்டர்ன், சேம் மாடல்லாம் கன்னியாக போகுது. பேட்டர்ன் மட்டும் இல்லை, சிலபஸும் சேம் தான். நீட் 2027க்கு நீட் 2026 இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் கன்னியாக ஆகுது.
சிலபஸ் சேஞ்சஸ் எதுவுமே அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் சிலபஸையோ பேட்டர்னை பற்றியோ மாணவர்கள் பெருசாக எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்தது, வாட் வில் பி த எக்ஸாம் மோட் ஆஃப் NEET 2027? மோஸ்ட் லைக்லி இட் வில் பி ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். பென் பேப்பர் மெத்தடோட காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் NEET 2027 நமக்கு ஆன்லைன் மோட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். பட் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்துப்போம். கரெக்டாக மே ஃபஸ்ட்டு சண்டே வருஷம் ஒரு திருவிழா மாதிரி எல்லா டிவி சேனலும் வந்து குவிஞ்சி பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடியாகி அந்த மாதிரி வாய்ப்பு, செலிப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், பேனிக் இனிமேல் இருக்க போகிறதில்ல. இனிமேல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். எத்தனை நாள் நடக்கும்? ஒரு 10 to 12 டேஸ் நடக்கலாம். இப்போ மே ஃபஸ்ட்டு சண்டேலேருந்து ஆரம்பித்து 10 to 12 டேஸ் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கணிப்பு ஏப்ரல் 20 ஆரம்பித்து மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 15 டேஸ் ஆர் 10 டேஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியா ஃபுல்லாக எழுதணும். இப்போயே பார்க்குறீங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மினிமம் 8 to 9 எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்கும்போதும் 8 to 9, ஆனால் 8 to ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 8 to 9 எக்ஸாம் சென்டர் ஆஃப்லைனில் கொடுக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் 7,000 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 16,000 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 8,000 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5,000 பேர் ஒரே டைமில் இந்த வருஷம் ஜூன் 21, அப்புறம் கேன்சல் ஆன மே 3 ஒரே நாளில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 22 லட்சம் பேரும், ரெண்டாவது அட்டம்ப்டில் ரீநீட் எக்ஸாமில் ஒரு 20,60,000 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. பட் இவ்வளோ பேர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரே நாளில் எக்ஸாம் எழுதுறதுக்கான இன்ஃப்ரா யாருக்குமே இல்லை. அதனால் ஜேஇ மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா phase 1, phase 2, செஷன் 1, செஷன் 2 2 நடக்குது உங்களுக்கு தெரியும். ஜனவரி மாதம் ஒரு செஷன், ஜனவரி 20th 30th வரைக்கும். அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் 10th 20th வரைக்கும் ஒரு 2 செஷனாக நடத்துகிறாங்க. இதில் ஹை பர்சன்டேஜ் இருக்கும், அதை எடுத்துக்கிறாங்க ஸ்கோரு. அதே மாதிரி நீட்டுக்கு 2 செஷனோ 2 ஃபேஸோ இருக்குமானா இல்லை. இப்போதைக்கு இந்த வருஷம் NEET 2027 ஒரு ஃபேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இன்ஸ்டெட் ஆஃப் மே ஃபஸ்ட்டு சண்டே வரதுக்கு பதிலாக 10 நாள் முன்கூட்டியே ஏப்ரல் 20 மே 3 அல்லது மே 5 வரைக்கும் ஒரு 15 நாள் இந்தியா கிராமப்புற மாணவர்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அப்படி இருக்கும்போது 10 days மினிமம், மேக்ஸிமம் 15 days இப்படி தான் ஷிஃப்ட் நடக்கும். ஒரு 10 to 15 நாளுக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நடக்குமானா இல்லை. ஒரு நாளைக்கு மார்னிங் 10 to 1 ஒரு ஃபேஸும், ஆஃப்டர்நூன் 2 to 5 ஒரு ஃபேஸ். அப்போ ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் இருக்கும். மினிமம் 10. எனக்கு ஜேஇ செஷன் 1 இந்த வருஷமே நமக்கு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 10 days கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 20 ஷிஃப்ட் வந்துருச்சு. அப்போ 10 லட்சம் பேர்த்துக்கே அவங்க 10 days கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இது 20 லட்சம் பேருக்கு மேலே எழுதக்கூடிய எக்ஸாம். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டவுன் அண்ட் சிட்டிஸ்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மினிமம் 7 to 8 இன்ஜினியரிங் காலேஜ் அது மாதிரி இன்ஃபா இருக்கக்கூடிய இடத்துல கண்டக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 10 to 15 days தேவைப்படும். 10 to 15 days தேவைப்படும் போது ஒவ்வொரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்னு கணக்கு வச்சுக்கிட்டா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 20 to 30 ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும். அப்போ வந்து 20 to 30 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து சிபிடி மோடோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது அட்வான்டேஜ் தான். அதை அடுத்து வர ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, who will conduct the NEET 2027 எக்ஸாமினேஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் NTA தான். ஸோ அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. இது NTA தான். மோஸ்ட் லைக்லி இட் வில் கண்டினியூ, பட் இம்ப்ரூவைஸ் வெர்ஷன், செக்யூரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி, ஸோ இந்த பேப்பர் லீக்லாம் அவாய்ட் பண்ணி NTA ஒரு ரைட்டான மோடில் NEET 2027 கண்டக்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் NEET 2027 கம்ப்யூட்டர் மோட் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுனால நிறைய அட்வான்டேஜ் தாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். என்னெல்லாம் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பெட்டர் செக்யூரிட்டி, பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் நான் OMR தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், மார்க் குறைஞ்சிருச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்படுறேன். ஒரு கொஸ்டினை மாற்றி ஷேட் பண்ணிட்டேன், நான் ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் செட் பண்ணிட்டேன், நான் சரியாக ஷேட் பண்ணல, OMRல ஒரு மாதிரி, இது மாதிரி சொல்ல வாய்ப்பே இல்லை. ஆன்லைன் மோடில் ஈஸி ஆன்சர் மாடிஃபிகேஷன், ஒரு ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் மாற்றிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபாஸ்டர் நேவிகேஷன், ஒரு சாப்டரில் ஒரு சப்ஜெக்டில் இன்னொரு சப்ஜெக்ட் ஈஸியாக மாற்றிக்கலாம், கொஸ்டின் நம்பர் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாஸ்டர் நேவிகேஷன், நீங்கள் அப்படியே பேப்பர் திருப்பிட்டுலாம் இருக்குது, கிளிக் பண்ணால் பட்டுன்னு உடனே லோட் ஆகிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த கொஸ்டின்
லோட் ஆகிடும். அப்போ ரிவ்யூ பண்ணுறது ஈஸி. ரிவ்யூ ஃபார் லேட்டர், நான் இந்த கொஸ்டின் கடைசியாக பண்ணுறேன், தெரிஞ்ச கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு தெரியாத கடைசியாக ரிவ்யூ கரெக்டாக இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. அதெல்லாம் நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் சிபிடி மோட். பில்டின் டைமர் அங்கேயே ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஓவரால் எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ நேரம் இருக்குது, நீங்கள் அப்போ கிளாக் பார்க்க தேவையில்லை. அதேபோல் லைவாக பில்டின் டைமர் இருக்கும் அதில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்சியஸ் ஃபுல் டைம் என்ன இருக்குன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் சேவிங், ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக நீ கிளிக் நீங்கள் வந்து சில சமயம் வந்து கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரில் சேவ் பண்ண முடியாமல், ஆன்சர் பண்ண முடியாமல், மார்க் பண்ண முடியாமல் விட்டுட்டு வந்துடுவீங்க. இங்கே நீ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்கனாலும் இந்த லேட்டர் பாயிண்டில் என்ன ஆகிடும்னா ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது, இல்லை ஃபைனல் சப்மிட்டே கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். ஸோ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் சேவிங். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே நீங்களாக நினச்சாலும் எந்த தப்பும் பண்ண முடியாது. அடுத்தது ஃபாஸ்டர் ரிசல்ட் ப்ராசஸிங். இந்த எக்ஸாம் முடிஞ்சு நம்ம ரிசல்ட்டுக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆகுது. 20-22 லட்சம் பேருக்கு ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் கீ அப்ளை பண்ணி ரிசல்ட் வரதுக்கு 30 நாள் 40 நாள், அதுக்குள்ளே யாராவது போய் கேஸ் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஒவ்வொரு வருஷம் நீட் ரிசல்ட் வரதுக்குள்ளே ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணுற மாதிரி. பட் இனிமேல் அப்படி இருக்காது. ஃபாஸ்டர் ரிசல்ட் ப்ராசஸிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதில் போனால் 10 நாள் கூட வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் நீட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட ரேங்கை என்னங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியில் வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு நீங்களாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் ரேங்க் என்ன, கட் ஆஃப் என்ன வரும், இதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் மோட் வரும்போது வித்தின் த எக்ஸாம் ஹாலை விட்டுட்டு வெளியில் வந்து நீங்கள் நைட்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அஃபிஷியலாக வந்து என்டிஏ வட்டத்துக்கு தான் வெயிட் பண்ண மூலிய ஆன்லைன் மோட்லலாம் நம்ம பர்சன்டேஜ் ப்ளஸ் கால்குலேஷன் தான். ஒரு ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரிடியூஸ் ஹியூமன் எரர். இதில் ஹியூமன் எரருக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு எனக்கு சைன் வாங்கினாங்க, ஹால் டிக்கெட் செக் பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்னென்னலாம் நீங்கள் ஆஃப்லைன் மோடில் பென் பேப்பர் மோடில் பிரச்சனை ஹேண்டில் பண்ணிங்களோ அது எதுவுமே இந்த சிபிடி மோடில் இருக்க போதில். இட்ஸ் ஹைலி அட்வான்டேஜ் ஃபார் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிபிடி மோட் அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ்னு சில விஷயங்கள் இருக்குது. அது பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸ்க்ரீன் ஃபேட்டிங். அப்படியே ரொம்ப நேரம் கண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சார். யார் சார் ஸ்க்ரீன் பார்க்கல, எல்லாருமே ஸ்க்ரீன் தான் பார்க்குறீங்க. ஃபோனை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அதனால் மேக்ஸிமம் இது ரொம்ப ரேராக சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு 0.5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இது பிரச்சனையாக இருக்கும். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவும் பிரச்சனை. டெக்னிக்கல் இஷ்யூஸ், திடீர்னு எக்ஸாம் நடக்கும்போது பவர் ஃபெயிலியர் ஆகுறது, நெட் கனெக்ஷன், அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது எல்லாமே கூட என்னென்னா என்டி அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இன்ஃபாவை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்தால் இந்த ஒரு இடத்துல தான் இது டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி எதுவுமே பெரிய இத்தனை பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இங்கே தான் வந்து சின்ன பிரச்சனை இருக்கும். ரெக்வஸ்ட் டிஜிட்டல் ஃபெமிலாரிட்டி. ஆல்ரெடி வி ஆர் வெரி வெல் டிஜிட்டல் ஃபெமிலாரிட்டி. அதனால் அதை பற்றியும் நம்ம ரொம்ப கிராமப்புறத்து மாணவர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாத ரொம்ப லிமிட்டட் பர்சன்ட் எனக்கு தெரியும் அவங்களுமே யூஸ் பண்ணுறாங்க. நீ ஃபோனை தெரியாதவங்க நாட் ஈவன் 0.1% கூட இல்லை. கண்டிப்பாக அவங்களால ஆன்லைன் மோட ஈஸியாக பண்ண முடியும். லிமிட்டட் 100%. அட் அ டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியாது. நம்ம அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸாக எழுதணும். நம்பர் ஆஃப் டேஸை எடுத்துக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எப்படி சொல்ல முடியும்? அது இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும்போது அது வந்து அட்வான்டேஜாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். பேப்பர் டஃப்பாக இருந்தால் ஒரு மாதிரி, ஈஸியாக இருந்தால் ஒரு மாதிரி, மாடரேட்டான ஒரு மாதிரி. ஆப்வியஸ்லி இது நமக்கு ஆஃப்லைன்லேயும் வரும் இல்லையா? அதனால் அது வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஆஃப்லைன்லேயே பேப்பர் லென்த்தியாக இருந்தால் நம்ம டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து நிறையா சிபிடி மோட் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய டஃப்பான டிஃபிகல்ட்டான லென்த்தியான பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வில் நாட் பி நோ மோர் இஷ்யூஸ். அதனால் அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. டிபெண்டன்ஸ் ஆன் எக்ஸாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆப்வியஸ்லி இதுவும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது நம்ம வளர்ந்த இந்தியா ஸோ அப்படின்னு நினைக்க சொல்கிறோம். ஒளிரும் இந்தியான்னு சொல்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு வருஷம் பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டே நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஜிட்டல் இந்தியாவாக மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஓவர் கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம். இன்கேஸ் ஆஃப் அந்த சர்வர் லோட் ஆகிறதோ, நெட் ப்ராப்ளம் வந்துருச்சுனாவோ, இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்துருச்சுனாவோ, இல்லை பவர் ஃபெயிலியர், பேக்கப் ப்ராப்பராக இல்லைனாவோ கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுவுமே கன்சிடர் பண்ணி தான்
இதெல்லாமே ஓவர் கம் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி, அட்வான்டேஜ் நீங்கள் 98% அட்வான்டேஜ், 2% ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு தெரியிற விஷயம். சார் ஆனால் பேப்பர் ஒருத்தர் ஈஸியாக வந்துடும் சார், ஒருத்தர் டிஃபிகல்ட்டாக வந்துடும், ஒருத்தர் மாடரேட்டாக வந்துடும். எனக்கு டிஃபிகல்ட்டான பேப்பர் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவேன் அப்படிங்கிற பயம் இருந்தால் அதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்கே நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. நார்மலைசேஷன் அதுதான் வந்து ஜிஇயில் அப்ளை பண்ணுறாங்க. அதை தான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தோம். மேஜர் சேஞ்சஸ் இது இந்த வருஷம் 27 வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மோட் ஆஃப் எக்ஸாம்ஸ் சிபிடி மோஸ்ட் ப்ராபப்லி இட்ஸ் வெல் அட்வான்ஸ். நமக்கு தேவையான ஒரு ரீஃபர்மேஷன் சேஞ்சஸ். டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் பேப்பர் யூ நீட் டு 24 பயங்கர ஈஸி, 25 ஃபிசிக்ஸ் மட்டும் பயங்கர கஷ்டம், 26 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கஷ்டம். இதுக்கப்புறம் நீட் 2027 சொல்லவே முடியாது. 10 நாள் ஒரு 20 ஷிஃப்ட் வருதுன்னா 20 ஷிஃப்ட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு பேப்பரில் பயாலஜி கஷ்டமா, ஃபிசிக்ஸ் ஈஸியாக, கெமிஸ்ட்ரி கஷ்டமா, இப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஒரு பேப்பர் இருக்கும். ஓவரால் பேப்பர் ஒரு நாள் ஈஸி, ஒரு நாள் மாடரேட், ஒரு நாள் டிஃபிகல்ட்டின்னு உங்களுக்கு ஒரே டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்க போதில்லை. பேப்பர் 20 செஷன் எழுதுறீங்கன்னா ஒரு 10 செஷனில் வந்து பேப்பர் மாடரேட் ஆகும், 5 செஷனில் டிஃபிகல்ட் ஆகும், 5 செஷனில் ஈஸி டு மாடரேட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ நாங்கள் எங்களுக்கு டிஃபிகல்ட்டி பேப்பர் மாட்டிக்கிச்சுன்னா சில பேர்த்துக்கு ஈஸியான பேப்பர் வந்துச்சு சார், அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா என்டிஏ ஆல்ரெடி ஜேஇயில் லாஸ்ட் 5 இயர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் தான் நார்மலைசேஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு 20 to 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் எக்ஸாமை எழுதுகிறாங்க. ஸோ வேறு டேயில் ஒரு 10 நாள் எழுதுனாங்கன்னா ஒரு 20 ஷிஃப்ட் வந்துடும். நம்ம 10 நாள் எழுதுறாங்கன்னு வச்சுக்குவோம். டிஃப்ரெண்ட் டேஸில், டிஃப்ரெண்ட் ஸ்லாட்டில், டிஃப்ரெண்ட் பிளேஸில் எழுதுறாங்க. ஸோ ஷிஃப்ட் 1 to 10, ஷிஃப்ட் 1ல் ஒரு பேப்பர் பயங்கர டிஃபிகல்ட்டாக வந்துருச்சு. அதில் என்ன பண்ணணும்னா 620 ஒரு மார்க் எடுத்திருக்காரு. ஸோ அதே வந்து ஷிஃப்ட் 2ல் ஒருத்தர் வந்து மாடரேட் பேப்பர் வந்துச்சு 680 எடுத்திருக்காரு. ஷிஃப்ட் நம்பர் என் ஒரு ஷிஃப்ட் 10ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5வது நாள். இது வந்து பேப்பர் ரொம்ப ஈஸி, இதில் 710 எடுத்திருக்காரு. அப்போ சார் இந்த ஈஸியான பேப்பர் 710 எடுத்தது தானே சார் சீட்டு கிடைக்கும், இவருக்கு தானே சார் ரேங்க் அதிகமாக வரும்னா அப்படி இல்லை. இந்த ப்ராசஸ் பேர் தான் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் இந்த ப்ராசஸ் எப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸி ஷிஃப்டில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட அந்த நான் சொன்னேன் 10 நாள் காலைல மத்தியானம் 2 ஷிஃப்ட்டு, 10 நாளைக்கு 20 ஷிஃப்ட்டு. இவர் ஷிஃப்ட்டு 10, 5வது நாள் 10வது ஷிஃப்ட்டில் இந்த எக்ஸாம் எழுதுறாரு 710. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஷிஃப்ட்டில் இந்த 710 எடுத்த மார்க் ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 720. ஸோ இங்கே ஷிஃப்ட் 1ல் எழுதின ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 720க்கு 620 எடுத்திருக்காரு. அதுவே ஷிஃப்ட் 2ல் பேப்பர் மாடரேட்டாக இருந்துச்சு, இந்த ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 720க்கு 680 எடுத்திருக்காரு, இவர் 720 எடுத்திருக்காரு. அப்போது என்ன ஆகும்னா இவங்க 3 பேரும் தான் இந்த ஷிஃப்ட்டில் ஃபஸ்ட் மார்க். இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 5000 பேர் எழுதுறாங்க, இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 4000 பேர் எழுதுறாங்க, இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 3500 பேர் எழுதுறாங்க. பட் இங்கே பேப்பர் டிஃபிகல்ட், எங்கள் பேப்பர் மாடரேட், எங்கள் பேப்பர் ஈஸி. அப்படி இருக்கும்போது இங்கே இனிமேல் நீட்டில் நோ மோர் 720 அப்புறம் 720, 710க்கு மேலே, 705க்கு மேலே, 700க்கு மேலே இருக்காது. பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான். ஸோ உங்களுக்கு இவங்க 3 பேர்த்துக்குமே என்ன பர்சன்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 99.99989 இதுதான் வரும். ஒரே பர்சன்டேஜ் தான் வரும். ஒருவேளை இவங்க 3 பேரும் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருந்தாங்கன்னா டெல்கம் 100% வரும். ஸோ 620 பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்து 620 மார்க் எடுத்தாலும், ஈஸியாக இருந்து 710 அவுட் ஆஃப் 720 எடுத்தாலும் ஒரே பர்சன்டேஜ் தான். அதனால் நீங்கள் பேப்பர் ஈஸியோ மாடரேட்டோ டிஃபிகல்ட்டோ பயப்படவே வேண்டாம். உங்கள் ஷிஃப்ட்டில் வர பேப்பரில் ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்குன்னா 99.9, அந்த ஷிஃப்ட்டில் எடுத்தவங்களுக்கும் அது 99.9. அது பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த சொல்கிறேன். அதனால் வந்து உங்கள் உழைப்பும் உங்களோட எஃபர்ட்ஸும் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலால் மாற போகிறதில்ல. இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸால் எல்லா உழைப்புக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரியான பர்சன்டேஜ்லாம் கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டில் 1 to 3ன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன ஆகும், 620 எடுத்த மார்க்கோட டிபெண்ட்ஸ் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ஏஜை பேஸ் பண்ணி ரேங்க் 1 வரலாம், இவருக்கு ரேங்க் 2 வரலாம், இவருக்கு ரேங்க் 3 வரலாம். ஸோ அதனால் நமக்கு பேப்பர் 710 எடுத்தவங்க ஏன் சார் ரேங்க் 3 வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மலைசேஷன் ப்ராசஸில் எல்லாருமே ஒரே 99.999% தான் இருக்காங்க.
அதில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 620 எடுத்தவர் அதிகமான மார்க் எடுத்திருக்காரு. 710 எடுத்தவர் ஃபிசிக்ஸ் மார்க்கில் கம்மியாக எடுத்திருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக 620 எடுத்தவருக்கு தான் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் 1 போகும். 100% எடுத்தாலும் ஆல் இண்டியா ரேங்க் 1 போகும். புரியறதுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் இங்கே டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து உங்கள் ஆல் இண்டியா ரேங்கோ ஸ்டேட் ரேங்கோ வராது. உங்களோட பர்சன்டைல பேஸ் பண்ணி தான் நீட் 2027 கவுன்சிலிங் நடக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் பேப்பரை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீட் 2027 மேஜராக பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் மேஜர் சேஞ்ச். அதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இதில் வந்து எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் செட்டப். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக கோச்சிங் எடுக்கிற இன்ஸ்டியூட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா, லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு 30-40 டெஸ்ட்னா 500 கம்ப்யூட்டர் வேணும். 500 கம்ப்யூட்டர் வேணும், 1.5 கோடி ரூபா வேணும். எத்தனை இன்ஸ்டியூட்டில் வாங்க முடியும்னு பாருங்கள். ஃபின்ஃபா இருக்கா, ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் தவறான கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி அந்த ஃபெமிலியாரிட்டி என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல பர்டிகுலர் டேவில் லென்த்தியான பேப்பர், ஈஸியான பேப்பர், மார்ராட் பேப்பர், டிஃபரெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூட்டாக நீட் 2027 செலக்ட் பண்ணிங்கன்னா நீட் 2027 எப்படிப்பட்ட பேப்பராக இருந்தாலும் நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்து உங்களோட எகைன் எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஏஎஃப்எம்சிலாம் நீங்கள் போக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி நான் அந்த ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்டிஏ அபியாசி ஆப் போங்க. nta.ac.in இந்த nta.ac.in போனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அபியாஸ்னு காட்டும். கோ டு த மார்க் டெஸ்ட். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டிஏ ஆப்லேயோ இல்லை என்டிஏ வெப்சைட்லேயோ போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இது மாதிரி லோட் ஆகும். இதில் வந்து செலக்ட் ஃபியூ எக்ஸாம் வுட் லைக் டு அப்பியர், நீட்டா, ஜேஇஆ, பேப்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும். செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுங்க. மார்க் டெஸ்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி நீட்டில் ஃபிசிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்டிஏ ஆப்லேயே போய்ட்டு டெம்பரவரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி ஃபாலோ லைக் திஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலர் டிஸ்பிளே ஆச்சுன்னா இந்த கொஸ்டினை ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கவே இல்லை. இந்த கொஸ்டினை பார்த்துட்டீங்க, பட் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணலை, ஆன்சர் பண்ணலை. க்ரீன் வந்துருச்சு, ரெட் வந்துருச்சுன்னா பார்த்துட்டீங்க, ஆன்சர் பண்ணலை. இதே ஒரு பாக்ஸ் ஒயிட் இருந்ததா இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி க்ரீன் இருந்ததா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின், பட் யூ ஹேவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. கொஸ்டினை பார்த்துட்டீங்க, இங்கே என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டீங்க, ஆன்சரே பண்ணல, ஐடியாவே கிடைக்கல உங்களுக்கு. இங்கே என்ன பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டீங்க, லேட்டராக நான் திருப்பி பார்க்குறேன்னு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் த மார்க் ஃபார் ரிவ்யூ. இந்த மாதிரி பண்ணோன்னா என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் ஒரு ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, பட் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் ரிவ்யூ பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்கலனா கூட இந்த பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடணும், அந்த ஆன்சரே உங்களுக்கு ஃபைனலாக சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு கிளாரிட்டியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வில் பி வெரி ஈஸி பை ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் சப்மிட் கேட்கும். யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ப்ரொசீட். அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை சப்மிட் கொடுத்தீங்க, ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் லோட ஆரம்பிச்சிடும். நீங்கள் போய் ஒன்று கிளிக் பண்ணால் ஒன்று லோட் ஆகும். ஸோ 30 கிளிக் பண்ணால் 30 ஆகும். ஸ்க்ரால் பண்ணி 45 கீழே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 86 கொஸ்டின் நாட் லிஸ்டட். இது வரைக்கும் எனக்கு தொடவே இல்லை. 2 ஆன்சர் பண்ணிட்டீங்க. 2 வந்து என்ன பண்ணி விசிட் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் பண்ணலை. 1 ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க. மார்க்டு ஃபார் ரிவ்யூ. இது வந்து ஆன்சர் மார்க் ஃபார் ரிவ்யூ வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். நீங்கள் வந்து ரிவ்யூக்கு மார்க் பண்ணாலும் அந்த பட்டன் எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவாலுவேஷனுக்கு கன்சிடர் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை சேவ் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கலாம். சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூனா நீங்கள் ஒரு வேலை ரிவ்யூ பண்ணனா அந்த ஆப் சொன்னது என்ன ஆகிடும்னா சப்மிட் ஆகிடும். மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட்னா இதை வந்து நீங்கள் ஃபைனல் போய் சேவ் பண்ணால் தான் ஃபைனல் சப்மிஷனில் அக்செப்ட் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிளிஃபைட் ப்ராசஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக சிபிடி மோடில் இந்த எக்ஸாம் எழுதலாம். சிபிடி மோடில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் எழுதுறது எந்த டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். மற்றபடி எல்லாமே பியூட்டிஃபுல்லான அட்வான்டேஜஸ் தான். ஸோ நீங்கள் நீட் 2027 பேட்சில் ஒரு ப்ராப்பரான கோச்சிங், நாளைக்கு ஃபிசிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஓவரால் நீட் 2027 0 to 700 எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை யாராவது பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
ஸோ அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய மோட்டிவேட்டட் அண்ட் மோர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த நீட், ஜிஇ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கி வர கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீட்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீட் 2027 ரிப்பீட்டட் பேட்சோட ஃபேஸ் 3 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கம்மிங் மண்டே ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் 3 to ஜனவரி 30th வரைக்கும் 6 months சிலபஸ் கம்ப்ளீஷன் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம 2 months பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் கொடுக்க போகிறோம். அண்ட் பார்ட் அண்ட் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டாக 1 month ஃபுல்லாக ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக ஒருவேளை ஏப்ரல் 20 டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டும் ஒரு 25 or 20 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டையும் அஸ் பர் த நீட் பேட்டர்ன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. உங்களுக்கு பாருங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டில் இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்க்கான இன்ஃப்ராவே இல்லை. ஸ்பைரோவில் ஆல்ரெடி வெல் அலாட்டட் டிசைன்டு கம்ப்யூட்டர் இன்ஃப்ரா இருக்குது. அவங்களுக்கு ஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் அரேஞ்ச் பண்ணணும். இட் வில் பி ப்ராசஸ் ஆஃப் 1 week. வித்தின் 15 daysக்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறத என்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இமிடியட்லி வி ஆர் கோயிங் டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் அண்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் வாரம் நடக்கக்கூடிய பார்ட் சிலபஸ் டெஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நிறைய லோக்கல் கோச்சிங் சென்டரில் இன்ஃப்ராவே இல்லை, அவங்க இடம் கிளாஸ் இருக்கவே இடம் இல்லை, அங்கே வந்து உங்கள் லேப்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்கள் பணத்தையும் வருஷத்தையும் இழக்காதீங்க. வெல் டிசைன் ஸ்பைரோ நீட் ரிப்பீட்டரோட கோர்ஸோட டியூரேஷன் டோட்டல் 9 months, சிலபஸ் கம்ப்ளீஷன் 6 months, ரிவிஷன் 2 months, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 1 month. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 chapters ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜனவரி எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு டெய்லி 14 hours உங்களுக்கு வந்து நம்ம கேம்பஸில் டெலிவரி கொடுக்க போகிறோம். 6 hours ஆஃப் லெக்சரர்ஸ் ஜேஇ லெவலில். ஏன்னா நீங்கள் நீட்டு வந்து மோர் தென் மெயின் லெவலோட அட்வான்ஸாக இருக்குது. ஜேஇ லெவல் லெக்சரிங் அண்ட் ஸ்டடி டைம் வித் டவுட் கிளாரிஃபிகேஷன் 6 மணி நேரம், 1 மணி நேரம் டெஸ்ட்டு, 5 மணி நேரம் ப்ரிப்பரேஷன். ஃபேக்கல்ட்டிஸ் உங்கள் கூட டில் நைட் 10:30 வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. 2 மணி நேரம் உங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்குறோம். ஒரு 1 hour தூங்குறதுக்கு ஆஃப்டர்நூனில் ஸ்மால் நேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, தூங்குறதுக்கும் 1 மணி நேரம் ப்ளே அவர் கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விளையாண்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த ஷெடியூலில் இந்த 90 chapters ஜனவரி எண்டுக்குள்ளே முடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 14 hours நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சிலபஸை 6 hours டீச்சிங், 6 hours டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன், 2 hours ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், இப்படி பிளான்டாக ஷெடியூலாக பிரித்து நம்ம இந்த சிலபஸ் ஜனவரியில் முடிக்க போகிறோம். எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஃபேக்கல்ட்டிஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சுப்பீரியர்ஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் ஜேஇ லெவல் லெக்சரர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிபிபிஸ் கொடுக்க போகிறோம். டிபிபிஸ் ஜேஇ லெவலில் நீங்கள் சால்வ் பண்ணி ஃபேக்கல்ட்டிகிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ண போகிறீங்க. அது இல்லாமல் மாடியூல்ஸும் ஜேஇ லெவலில் இருக்க போது டெய்லியும் உங்களுக்கு என்னென்னா என்சிஆர்டி டெஸ்ட் எக்ஸசைஸையும் நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வீக்லி டெய்லி டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 5 டெஸ்ட், 4 டெய்லி டெஸ்ட்டும் ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் மண்டேவே எழுத போகிறீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 52,808 கொஸ்டின்ஸை பிஃபோர் த சிலபஸ் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஜேஇ லெவலுக்கான லெக்சரிங், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 3,700 ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கின ஃபேக்கல்ட்டிஸ் நீட் அண்ட் ஜேஇ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இந்த கிளாஸை உங்களுக்கு கொடுத்து நீட் 2027 உங்கள் ட்ரீமான ஜிப்மர் டாப் காலேஜஸ் அடைய வைக்கிறதுக்கான இந்த ஷெட்யூல் தான் நம்ம ஸ்பைரோவோட நீட் ரிப்பீட்டட் 2027 ஃபேஸ் 3யோட ஷெட்யூல். ஸோ ரிவிஷன் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா பிப்ரவரி மார்ச்சில் இருக்கும். ஸோ பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் எண்டில் முடியும். வாரம் 12 சாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ஷார்ட் நோட்ஸ் கொடுத்து ஃபார்முலா ஷீட் கொடுத்து டெஸ்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி வாரத்துக்கு 2 டெஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து டீட்டெயில் ரிவிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக 10 பார்ட் சிலபஸ் டெஸ்ட் எழுதிட்டு 20 to 25 ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ கியூக் ரிவிஷன் வில் பி உங்கள் ஃபேக்கல்ட்டி உங்கள் கூடவே இருந்து தேவையான இடத்துல கியூக் ரிவிஷன் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் மோர் கொஸ்டின்ஸ் ஆஃப் வீக் லிங்க்ஸ், நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு எந்த கான்செப்ட் எந்த சாப்டரில் லேக்கிங் ஆகிட்டீங்களோ அங்கே உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு 1 hour வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ சேம் மெத்தடாலஜி we are going to implement for this NEET 2027 repeated batch. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஃபேஸ் 3 பேட்சுக்கு நம்ம போத் 92.5 ரிசர்வேஷன் அண்ட் 7.5 ரிசர்வேஷன் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மார்க் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் நீட் ஆல்ரெடி 3 attempt
+2 படிக்கும்போது ஒரு அட்டம் 2 டைம் ட்ராப் பண்ணி 3வது டைம் ட்ராப் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 450+ மார்க் இருந்தால் உங்களுக்கு 50% உங்கள் ஸ்டடி ஃபீஸ்லேயும் ஆல்ரெடி 2 டைம் ட்ராப் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் +2 டைமையும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியும் ட்ராப் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு 475+ மார்க் இருந்தால் 50%ம் நீங்கள் கரண்டாக +2 முடிச்சு ஃபஸ்ட் அட்டம் தான் பண்ணியிருக்கேன்னா 500 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்டடி ஃபீஸில் 50%ம் இது 92.5 ரிசர்வேஷனுக்கு. இதுவே 7.5 ரிசர்வேஷன் இருந்தால் வைஸ் வர்ஸா 350, 375, 400 3 அட்டன் பண்ணவங்களுக்கு 350 மார்க் மேலே இருந்தால், 2 அட்டன் பண்ணவங்களுக்கு 375 மார்க்ஸ் மேலே இருந்தால், ஃபஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு 400 மார்க் மேலே இருந்தால் உங்கள் ஸ்டடி ஃபீஸில் 50% ஃப்ளாட் ஸ்காலர்ஷிப் பேரில் கொடுக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வில் இன்ஃப்ரா. ஸோ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆன் 3rd August. கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீட் பை ஜான். ஜேஇ லெவல் லெக்சரர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நீட்டில் வரக்கூடிய எல்லா பேட்டர்னுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், கொஸ்டின் டிஸ்கஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 52,088 கொஸ்டின்ஸை உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ 1-to-1 மென்டார்ஷிப், என்னோட மென்டார்ஷிப், இண்டிவிஜுவல் கேரிங், மோட்டிவேஷன். ஸோ ரிவிஷன் 2 மாதம். ஸோ பேட்ச் மோட் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயுமே இந்த பேட்ச் நம்ம பண்ண போகிறோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 30 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது இன்னும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி சாட்டர்டே அண்ட் டியூஸ்டே என்னோட இண்டிவிஜுவல் கேரிங் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷன், அந்த ஃபயர் வெறியிலேயே நீங்கள் படித்து உங்களோட ஏன்னா ஹையஸ்ட் கன்வர்ஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஸ்பைரோ. ஸோ வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களில் 40 to 45% எம்பிபிஎஸ் போயிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்களும் அந்த நம்பரில் இருப்பீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபோன் இன்ட்ராக்ஷன் 10 minutes பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பற்றி நம்ம பேசிட்டோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வெல் இன்ஃபா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் ஸ்பைரோ. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீட் 2027 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா, ஏஜ் லிமிட், ஏஜ் கிரைட்டீரியா, இதை பற்றிலாம் யோசிக்காமல் நீங்கள் நீட் ட்ராப் பண்ணுறது முடிவு பண்ணிட்டா இம்மிடியட்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக எல்லா எஃபர்ட்ஸை எடுத்து உங்களோட கனவை என்னோட கனவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீட் 2027 உங்கள் எய்ம் ஜிப்மர் டாப் எம்எம்சி காலேஜஸை, எம்எம்சி, ஏஎஃப்எம்சி, மௌலானா ஆசாத் போன்ற காலேஜில் என்ன மாதிரி பேப்பர் வந்தாலும் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து உங்கள் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கனவை கொண்டு வரது என்னோட முழு பொறுப்பு. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.